இன்னைக்கு இந்த வீடியோல எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ராமாயணம் அப்படின்னு சொன்னோனே ராமர் ஞாபகத்துக்கு வருவாரு, லட்சுமணன் ஞாபகத்துக்கு வருவாரு, ஆஞ்சநேயர் ஞாபகத்துக்கு வருவாரு, அது மட்டும் இல்லாம சீதை ஞாபகத்துக்கு வருவாங்க, பரதன் ஞாபகத்துக்கு வருவாங்க, கைகேயி ஞாபகத்துக்கு வருவாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேர் அப்படின்றவங்க நம்ம ஞாபகத்துக்கு வருவாங்க. பட் ஊர்மிளா அப்படின்ற ஒரு பேர் இருக்கு இல்லையா, என்னது ராமாயணத்துல வந்துட்டு ஊர்மிளான்னு ஒரு கேரக்டர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா டவுட் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, நம்ம கிட்ட யாராவது வந்துட்டு ராமாயணத்துல ஹீரோயின் யாருப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு இதுல என்னங்க டவுட், சீதா இருக்காங்க இல்லையா, சீதா தானே ராமாயணத்துடைய ஹீரோயின் அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லையா. பட் ராமாயணத்துடைய உண்மையான ஹீரோயின் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது ஊர்மிளா அப்படின்னே சொல்லலாம். என்னப்பா கேள்வியே படாத கேரக்டரா இருக்கு, ஆனா ராமாயணத்துலயே அவங்க தான் ஹீரோயின் சொல்றேன் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு இல்லையா, உங்களுக்கு தெரியாத இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ள வரோம் அப்படின்னா, நம்ம ராமாயணம்னு சொன்னோடனே ராமர் சீதை அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய காதல் இருக்கு இல்லையா, அது எவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்லிலாம் பேசுவோம் இல்லையா, அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஈக்குவலான லவ் ஸ்டோரி அப்படின்றது தான் லட்சுமணுக்கும் ஊர்மிளாக்கும் இருக்கக்கூடிய ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்னே சொல்லலாம். ஸோ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா ஜனக மகாராஜா இருக்கார் இல்லையா, ஜனக மகாராஜாவுடைய தத்து பிள்ளை தான் வந்து சீதாதேவி. ஆனால் ஜனக மகாராஜாவுடைய உண்மையான பொண்ணு தான் ஊர்மிளா அப்படின்னே சொல்லலாம். ஸோ ராமருக்கு வந்து சீதையை கல்யாணம் பண்ணும்போதே பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே ஒன்றா கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமரோட அப்பா ஆசைப்படுறாரு. அவங்க தம்பிகள்லாம் இருக்காங்க இல்லையா, ராமர், லட்சுமண், பரதன், அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா சத்ருகன்னு சொல்லிட்டு, ஸோ இவங்க எல்லாருக்குமே ஒன்றா கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படும் போது தான் பார்த்தோம் அப்படின்னா சீதாவோட தங்கச்சியாக இருக்கக்கூடிய ஊர்மிளாவை லட்சுமணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய சித்தப்பா பொண்ணு இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய சித்தப்பா பொண்ணான மாண்டவியை பார்த்தோம் அப்படின்னா பரதனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ருதி கீர்த்தியை பார்த்தோம் அப்படின்னா சத்ருகனுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அக்கா தங்கச்சி 4 பேருமே பார்த்தோம் அப்படின்னா ஒரே வீட்டில் தான் வாக்கப்படுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ நல்லா போய்கிட்டு இருக்கக்கூடிய அவங்க லைஃப்பில் பார்த்தோம் அப்படின்னா திடீர்னு கைகேயி இருக்காங்க இல்லையா, கைகேயி வந்துட்டு பரதன் தான் நாடாளணும் அப்படின்றதுக்காக பார்த்தோன்னா ஒரு சூழ்ச்சிலாம் பண்ணிட்டு ராமன் காட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுச்சுவேஷன் வருது. ஸோ அப்படி ராமன் காட்டுக்கு போகணும் அப்படின்ற சுச்சுவேஷன் வரும்போது பார்த்தோம் அப்படின்னா ராமனுக்கு துணையாக நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமணன் வந்துட்டு ஊர்மிளா இருக்காங்க இல்லையா, ஊர்மிளாட்ட கூட கேட்காம பார்த்தோம் அப்படின்னா திடுப்புன்னு வாக்கு கொடுத்துருவாரு. ஸோ இது வந்துட்டு ஊர்மிளாக்கு தெரிஞ்சிடும். ஊர்மிளாக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லட்சுமணன் வந்துட்டு நம்மளை விட்டுட்டு போறாரு, நம்ம வந்துட்டு அழுதுட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்பவே ஃபீல் பண்ணுவாரு. அங்க போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா ராமனை பாதுகாக்கணும், 1 இல்லை 2 இல்லை 14 வருஷம் பார்த்தோம் அப்படின்னா ராமனை வந்துட்டு பாதுகாக்கணும். அவருடைய மனசுல எந்த சஞ்சலமுமே வந்துடக்கூடாது, நம்மளுடைய நினைப்பு அப்படின்றது கொஞ்சம் கூட வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒட்டுமொத்த அயோத்தியுமே பார்த்தோம் அப்படின்னா துக்கத்துல இருக்கும்போது நம்மளுடைய ஊர்மிளா இருக்காங்க இல்லையா, வேணும்னே பார்த்தோம் அப்படின்னா நல்லா பட்டு சேலை நகை எல்லாத்தையுமே போட்டுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நான் வனவாசம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்மிளா கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி லட்சுமணன் வரும்போது இவங்க நகை பட்டு சேலைலாம் போட்டிருக்கிறத பார்த்துட்டு லட்சுமணன் இருக்கார் இல்லையா கண்டபடியே திட்டிடுவாரு. இந்த மாதிரி என்னுடைய அண்ணனும் உன்னோட அக்காவும் பார்த்தோம் அப்படின்னா வனவாசம் அப்படின்றது போறாங்க, ஒட்டுமொத்த ஊருமே அழுதுகிட்டு இருக்கு, ஆனா நீ வந்துட்டு இப்படி இருக்க, நீ வந்துட்டு இந்த ஆடம்பர வாழ்க்கைக்காக தான் ஆசைப்பட்டு வந்திருக்க, எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கல அப்படின்ற மாதிரி வெறுப்பை பார்த்தோம் அப்படின்னா அப்படியே கக்கிட்டு போயிடுவாரு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா தான் ராமருடைய வனவாசம் அப்படின்றது ஆரம்பிக்கும். இந்த இடத்துல தான் பார்த்தோம் அப்படின்னா ஊர்மிளாவுடைய தியாகம் அப்படின்றது ரொம்ப பெருசு அப்படின்னே சொல்லலாம். தியாகம் அப்படின்றத தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ராமாயணம் இருக்கு இல்லையா, ராமாயணத்துல ராமர் ஜெயிக்கிறதுக்கு ஊர்மிளா ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்றத பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ராமரை பாதுகாத்துக்கிட்டு இருக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா நித்ரா தேவி இருக்காங்க இல்லையா, தூக்கத்தினுடைய கடவுள் அப்படின்னே சொல்லலாம். அவங்க வந்துட்டு லட்சுமணன் கிட்ட போய் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ வந்துட்டு இப்படி தூங்காமையெல்லாம் உன்னால பாதுகாப்பெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது, நீ கண்டிப்பா தூங்கியே ஆகணும், இல்லைன்னா உன் தூக்கம் இருக்கு இல்லையா அதை வேற ஒருத்தர் யாருக்காவது கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது உடனடியாக லட்சுமணன் பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, என்னுடைய ஒய்ஃப் கிட்ட போங்க, ஊர்மிளா கிட்ட போயிட்டு நான் இந்த மாதிரி என்னுடைய தூக்கத்தையும் சேர்ந்து தூங்க சொன்னேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஊர்மிளா கிட்டேயும் அதே மாதிரி நித்ரா தேவி போய் சொல்லும்போது பார்த்தோம் அப்படின்னா சரி லட்சுமணனுடைய தூக்கம் இருக்கு இல்லையா 1 இல்லை 2 இல்லை 14 வருஷத்துக்கு நானே லட்சுமணனுடைய தூக்கம் அப்படின்றதையும் சேர்ந்து தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 14 வருஷம் தூங்குறது அப்படின்றது ஒன்றும் சாதாரண காரியம்லாம் கிடையாது. அவங்களுடைய தூக்கத்தையும் தூங்கி லட்சுமணனுடைய தூக்கத்தையும் தூங்கி சோறு இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா அந்த தூக்கம் அப்படின்றத 1 இல்லை 2 இல்லை 14 வருஷம் தூங்குறாங்க அப்படின்னே சொல்லலாம். சரி ஓகே, ஊர்மிளா தூங்குனதுக்கும் நம்ம ராமாயண போர் இருக்கு இல்லையா அதுல ராமன் ஜெயிச்சதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ராமாயண போர்ல ராவணன் இருக்கார் இல்லையா, ராவணனை வந்துட்டு நம்ம வதம் பண்ணணும், ராவணனை வந்துட்டு தோக்கடிக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவனுடைய மகனா இருக்கக்கூடிய இந்திரஜித்தை பார்த்தோம் அப்படின்னா தோக்கடிச்சாகணும். ஏன்னா அவனுடைய அப்பாவுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய பலமே இந்திரஜித் தான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்திரஜித்தை தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமன் எவ்வளவு முயற்சி பண்ணாலுமே பார்த்தோம் அப்படின்னா ராமனாலேயே இந்திரஜித் இருக்கார் இல்லையா
இந்திரஜித்தை வந்து தோக்கடிக்கவே முடியாது. ஒரு லெவலுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா என்னடா இது இந்திரஜித்தை வந்துட்டு நம்மளால தோக்கடிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் இந்திரஜித் கடவுள் இருக்கார் இல்லையா, கடவுள்கிட்ட ஒரு வரம் அப்படின்றத வாங்கியிருப்பாரு. எந்த ஒரு மனுஷன் வந்து 14 வருஷம் தூங்காம இருக்கானோ அந்த மனுஷனால தான் என்னை கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரஜித் கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு ஹை குவாலிட்டியான டேலண்ட் என்ன அப்படின்னா கண்ணுக்கே தெரியாம போர் புரியுறது இந்திரஜித் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்திரஜித்தை பார்த்தோம் அப்படின்னா லட்சுமணன் 14 வருஷம் தூங்காம இருந்தார் இல்லையா, ஸோ அவருடைய தூக்கம் அப்படின்றதையும் சேர்த்து ஊர்மிளா தூங்கினதுனால தான் லட்சுமணன் 14 வருஷம் தூங்காம இருந்தாரு. அப்படி லட்சுமணன் 14 வருஷம் தூங்காம இருந்ததுனால தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த இந்திரஜித் இருக்கார் இல்லையா அவரை கொல்ல முடிஞ்சிச்சு. அவரை கொன்னதுனால தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த ராமாயண போர்ல ராமன் ஜெயிச்சாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்படி ராமன் ஜெயிக்கிறதுக்கு ரொம்பவே முக்கியமான காரணமாக பார்த்தோம் அப்படின்னா ஊர்மிளா இருந்தாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வனவாசம்லாம் வந்ததுக்கு அப்புறமா சீதா இருக்காங்க இல்லையா, சீதைக்கும் ராமனுக்கு இடையில ஒரு பிரச்சனை எல்லாம் வருது. ஸோ அதுக்கப்புறமா மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா சீதை காட்டுக்கே போற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்படின்றதும் வருது. ஸோ அந்த டைம்ல பார்த்தோம் அப்படின்னா சீதை ஊர்மிளா இருக்காங்க இல்லையா, ஊர்மிளா கிட்ட கேட்குறாங்க ஏன் வந்துட்டு லட்சுமணன் உன் மேல கோபமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டார்டிங்ல பார்த்தோம் அப்படின்னா ஊர்மிளா இருக்காங்க இல்லையா அவங்களாம் எதுவுமே சொல்ல இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. பட் சீதா விடாம கேட்டதுனால தான் பார்த்தோம் அப்படின்னா என்னை வீட்டுக்கு இருக்கார் இல்லையா வனவாசம்லாம் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா என்னை பார்க்கறதுக்காக வந்தார். அப்போ நானே அழுதுகிட்டு இருந்தேன் இல்லை ஏதாவது புலம்பிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா மனசு உடஞ்சிடுவார், பாதுகாப்பில் வந்துட்டு ஏதாவது குறைபாடு வந்துருமோ இல்லைன்னா அவருடைய மனசில் ஏதாவது சஞ்சலங்கள் வந்துருமோ அப்படின்றதுக்காக அவர் என்னை வெறுக்கணும் அப்படின்றதுக்காகவே தான் பார்த்தேன்னா நான் நல்ல ட்ரெஸ்லாம் போட்டு நகையெல்லாம் போட்டிருந்தேன். நான் நினச்ச மாதிரியே பார்த்தோம் அப்படின்னா லட்சுமணன் இருக்கார் இல்லையா அவர் என்னை வெறுத்துட்டு 14 வருஷம் பார்த்தோம் அப்படின்னா முழுக்க உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாரு. நான் நினச்ச விஷயம் வந்து நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது பார்த்தோம் அப்படின்னா சீதா இருக்காங்க இல்லையா நானாவது ஒரு சீதா தான் 100 சீதா வந்தா கூட பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஊர்மிளாக்கு ஈடாகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கொண்டு போய் காட்டில் விடுறதுக்காக லட்சுமணன் வரும்போது பார்த்தோம் அப்படின்னா லட்சுமணன் கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. ஸோ இந்த எல்லா விஷயத்தையுமே கேட்டோன்னே பார்த்தோம் அப்படின்னா லட்சுமணன் அவங்களையும் மீறி ஊர்மிளாவை பார்க்க வராரு. பார்க்க வந்ததோட மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா அவரே என்ன பண்றது அப்படின்னு சொல்லி தெரியாம ஊர்மிளா இருக்காங்க இல்லையா அவங்களுடைய கால்லையும் விழுகிறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ராமாயணத்தை பொறுத்த வரைக்குமே ராமன் இருக்கார் இல்லையா ராமன் வந்துட்டு விஷ்ணுவுடைய அவதாரம் அப்படின்னே சொல்லலாம். நம்முடைய சீதா பார்த்தோம் அப்படின்னா லட்சுமியினுடைய அவதாரம், லட்சுமணன் பார்த்தோம் அப்படின்னா ஆதிசேஷன் இருக்கார் இல்லையா அவருடைய அவதாரம். ஸோ இந்த 3 பேருமே பார்த்தோம் அப்படின்னா மனுஷனா பிறவி எடுத்தது அப்படின்றது அவங்களுக்கு இங்கே வந்து முடிக்க வேண்டிய வேலைகள் அப்படின்றது இருந்துச்சு. ஸோ அவங்க பட்ட கஷ்டங்கள் அப்படின்றதும் பார்த்தோம் அப்படின்னா அவங்க மனித பிறவி எடுத்து என்ன வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சி வந்தாங்களோ அந்த வேலையை முடிக்கிறதுக்காக பார்த்தோம் அப்படின்னா நிறைய சாக்ரிஃபைஸ் இதெல்லாம் பண்ணாங்க. பட் ஊர்மிளா இருக்காங்க இல்லையா ஊர்மிளா ஒரு மனித பிறவியாகவே பிறந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க பிறந்ததே ஒரு மனித பிறவியாக தான். மற்ற 3 பேருமே கடவுள்கள் மனித பிறவியில் வராங்க. ஆனால் ஊர்மிளாவை பொறுத்த வரைக்குமே அவங்க ஒரு சாதாரண மனித பிறவியாக இருந்தும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த காதல் இருக்கு இல்லையா தன்னுடைய கணவருக்காக எதை வேணாலும் செய்வேன். தன்னுடைய கணவர் வந்துட்டு ஒரு இது சொல்லிட்டாரு நான் வந்துட்டு வனவாசம் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. அதில் அவருக்கு எந்த கெட்ட பேருமே வந்துடக்கூடாது, அதில் அவர் டிஸ்ட்ராக்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க பார்த்தோம் அப்படின்னா ராமன் சீதாவோட நம்ம ராமாயணம் இருக்கு இல்லையா ராமாயணத்தில் ஒளிஞ்சிருக்கக்கூடிய ஒரு எப்படி சொல்கிறது அன்டோல்டு லவ் ஸ்டோரி நம்மளுடைய லட்சுமணனும் ஊர்மிளா இருக்காங்க இல்லையா அவங்களுடைய லவ் ஸ்டோரி அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி தான் லட்சுமணன் தூங்க வேண்டிய 14 வருஷ தூக்கம் அப்படின்றத ஊர்மிளா தூங்கினதுனால தான் நம்ம ராமாயண போரில் பார்த்தோம் அப்படின்னா ராவணன் இருக்கார் இல்லையா ராவணனுடைய மகனான இந்திரஜித் அப்படின்றவரை நம்ம லட்சுமணன் போயிட்டு வதம் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா தான் அந்த ராமாயண போரில் ராமன் ஜெயிக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்படி ஒரு ஹிடன் ஸ்டோரி அப்படின்றத நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக கேட்குறீங்க அப்படின்னா ஊர்மிளாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இதே மாதிரி உங்களுக்கு தெரியாத இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு இல்லையா உங்களுக்கு தெரியாத இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களாக இருந்தாலும் சரி இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுருக்கூடிய விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுருக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். டாடா பை பை.